ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் அகாடமி. நான் மணிகண்டன், ஒன் அகாடமி டேரக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 7.5% ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டிவிடி பதிவு நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே டென்டேட்டிவ் ரவுண்ட் கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் அட்மிஷன் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் டிகிரி தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் டென்டல் காலேஜஸ் அண்ட் சீட் செல்ஃப் ஃபைனான்ஸ் மெடிக்கல் டென்டல் இஎஸ்ஐ இந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 7.5% சீட் ரிசர்வேஷன் ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லின்னு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 30/7/2025 வெனஸ்டே. ஓகேங்களா? காலையில் வந்து 10 மணிலேருந்து 12:01 வந்துட்டு ஆல் கம்யூனிட்டிஸ், அதாவது ரேங்கிங் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அவங்க 7.5 மெரிட் லிஸ்ட் ரேங்கிங்கில் ஜென்ரல் ரேங்கிங் 001 ஜென்ரல் ரேங்கிங் 448 வரைக்கும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 10 AM ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 572 to 420 மார்க்ஸ் ஸ்கோர் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. நெட் ஸ்கோரு 12 o'clock வந்து பார்த்தீங்கன்னா 449 ஜென்ரல் ரேங்கிங்லேருந்து 896 ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் தான் வந்து வர சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 419 to 385 வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து 2 மணிக்கு வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்கிங் வந்து 32லேருந்து 42 வரைக்கும். அண்டு எஸ்சிக்கு பிசிஎம்க்கு எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 110லேருந்து 140 வரைக்கும். எஸ்சிஏக்கு பார்த்திங்கன்னா 21லேருந்து 30 வரைக்கும். அண்டு எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7லேருந்து 11 வரைக்கும். ஓகேங்களா? இது வந்து கம்யூனிட்டி ரேங்கிங். ஓகேங்களா? இந்த ரேங்கிங் பிரகாரம் இந்த டயத்தில் யாரை கால் ஃபார் பண்ணியிருக்காங்களோ அவங்க போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? அவங்க எங்கே ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லெக்சர் ஹால் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஓமந்தூரார் கவர்மெண்ட் எஸ்டேட், சென்னை 6,02,000 இந்த அட்ரஸில் வந்துட்டு நீங்கள் போயிட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? அவங்க கொடுக்குற அந்த ஷெட்யூல் டைமிங்கில். ஓகேங்களா? அது வந்து நியரஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க. சிப்சன் அண்ட் ஓமந்தூரார் பஸ் ஸ்டாப்னு சொல்லியிருக்காரு. நியரஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் கவர்மெண்ட் எஸ்டேட் மெட்ரோ அண்ட் நியரஸ்ட் எலக்ட்ரிக் ரயில்வே ஸ்டேஷன் வந்து சிந்தாதரிபேட் ரயில்வே ஸ்டேஷன். ஓகேங்களா? எல்லா டிரான்ஸ்போர்ட்டேஷன் டீட்டெயில்ஸும் ப்ராப்பராக டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நோட் இண்டிவிஜுவலுக்கு வந்து தனியாக கால் லெட்டர் அனுப்பி வந்து நீங்கள் வாங்கன்னு சொல்லி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அது போக வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண வராங்களோ அவங்கள்ட்ட வந்து எந்த ஒரு ஃபீஸும் வந்து கலெக்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்கோமோ அந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்கு ப்ரியர் 1 hourலேயே வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் கேரி பண்ணிட்டு போகணும். ஓகேங்களா? மேஜரான டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் கொண்டு வரணும் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. யூஜி மார்க் ஷீட்டு, ஸ்கோர் கார்டும், 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு, 11th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு. ஓகேங்களா? போனஃபைட் சர்டிஃபிகேட், அதாவது சிஓ ஆஃபீஸில் வாங்கின போனஃபைட் சர்டிஃபிகேட் 6th to 12th வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? அது கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதாவது பிஃபோர் 2023 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கம்பல்சரி அது கொண்டாடணும். ஓகேங்களா? யாரெல்லாம் வந்து இஎம்ஐஎஸ் நம்பர் வந்து இல்லையோ அவங்களுக்கு வந்து கம்பல்சரி இது வந்து இந்த சிஓ ஆஃபீஸ் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி. ஓகேங்களா? அப்புறம் டிசி கம்பல்சரி கொண்டு வரணும். ஓகேங்களா? நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் கவர்மெண்ட் ப்ரூஃப், பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. ஓகேங்களா? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கம்பல்சரி வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நாங்கள் நிறையா நம்பர்ஸ் கால் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்கும் சீட் தருவோன்ட்டுலாம் கேரண்டி கிடையாது. யாருக்கு ப்ராப்பராக வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் வருதோ அந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன்லேயும் அவங்களுக்கு தான் வந்து சீட் கிடைக்குங்கிறத கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? உங்களோட மார்க் ஹையராக இருக்குன்னா உங்களுக்கு அந்த சீட் கிடைக்கிற ரேஞ்ச் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக உள்ளே போய்க்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க என்ன டைம் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த டைம் ரேங்கிங் டைமுக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த டைமுக்கு நீங்கள் உள்ளே போய்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு என்ன உங்களுக்கு டேர்ன் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் அதை வந்து அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மொபைல் ஃபோன்ஸு அந்த அதர் டிவைஸ் வந்து கம்ப்ளீட்டாக நாட் அலவுடுன்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் பயன்படுத்தி நீங்கள் கவுன்சிலிங்கை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் அகாடமியில் ரீரிப்பீட்டர்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஸோ யாரெல்லாம் நீட் 2025 300+ ஸ்கோர் எடுத்துக்கோங்க அவங்களுக்கு வந்து 50,000 rupees ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். யாரெல்லாம் 400+ ஸ்கோர் எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 80,000 rupees ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். நம்மளோட டோட்டல் ஃபீஸ்லேருந்து நீங்கள் ஃபீஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதாவது 50,000 per terms அண்ட் into 3 அப்படின்னு சொல்லி நீங்கள் பே பண்ணிக்கலாம். 3 times தான்.
ஓகேங்களா. அதாவது இப்போ டேர்ம் 400 ப்ளஸ் எடுத்தவங்களுக்கு வந்து 50,000 இன்ட்டு 3 நீங்கள் பே பண்ணிக்கலாம். அண்ட் 300 ப்ளஸ் 4 ஸ்கோர் எடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 60,000 இன்ட்டு 3 நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த ஃபீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட டியூஷன் ஃபீஸ், புக் ஃபீஸு, ஹாஸ்டலு, ஃபுட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு ஒரு பிக்கர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் ஒன் அகாடமியில் ரீரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுங்கள், நீட்டில் சக்ஸஸ் பண்ணுங்கள், டாக்டர் ஆகுங்க. தேங்க்யூ.